அதை விட இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு கத்தி இருக்குது. இதெல்லாம் அந்த மருந்து போட்டு வைக்க வைக்கலாம். சின்ன பொங்குற மாதிரி ஒரு பூச்சாடி இருக்குது. இது வந்து ஒரு கூடி வந்து நெட் மாதிரி 150 ரூபா அந்த விலைக்குள்ள பலகை கட்டின்னு சொல்லணும். அப்படி வந்து கொஞ்சம் இதில் வந்து 12 கரண்டி இருக்குது. இது வந்து 350 ரூபா. லவ்வர்ஸ் டே வருது டப்பனி இதற்காக வாங்கி கொடுக்கலாம். யூடியூப், ஃபேஸ்புக் இந்த கப்பம் வந்து வாங்கணும். வித்தியாசமாக அதில் பார்த்த வித்தியாசமான ஒரு கூடை எல்லாமே தேவை என்றால் நீங்கள் வீட்டுக்கு தேவை என்றால் நீங்கள் இதில் வந்து பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். இது அந்த கைவாள் கத்தி வந்து மாறுது. கலரு வேறு வித்தியாசமாக இருக்குது. அப்படியான ஒரு வட்டி கத்தி மாதிரி தான். இப்படி ஒரு கூடாளி மாதிரி ஒரு இது இருக்குது. அதோட அப்படி ஒவ்வொரு சைஸில் வந்து கத்திகள் வந்து மாறிக்கொண்டிருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். மற்ற இது வந்து அந்த தண்ணி கூசாதலுக்கு இந்த மட் கூசாதலுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எனக்கு இந்த காலக்கடங்க நினைக்கிறோம் யாழ்ப்பாணம் நல்லூர் நினைக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம்னா நல்லூர் ரியோக்கு நேராக அப்படியே முன்னுக்கு வந்து வீதியில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது சேல்ஸ் கடைகள் போட்டுக்கிறோம். இப்போ நாங்கள் குறிப்பாக சொல்ல போனால் யாழ்ப்பாணத்தை ஒரு சேல்ஸ் கடைகள் சுற்றி வளைச்சு கொண்டு வருது என்று சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து நிறைய மக்கள் அந்த சேல்ஸ் பொருட்கள் வாங்குறதா ஒரு ஆர்வமாக இருப்பேன். அதில் வந்து நாங்கள் மலிவான பொருட்களை வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வீட்டுக்கு நிறைய வகையான பொருட்கள் போட்டிருப்போம். மலிவாக வந்து நாங்கள் பெருக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த வீரசிங்க ஹோலியெல்லாம் போட்டிருந்தேன். அது சம்மந்தமான நேற்று நாங்கள் ஒரு காவலை போட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து நல்லூருக்கு முன்னால் வந்து போட்டிருக்கணும். இங்கே வந்து இந்த சேல்ஸ் வந்து வாரம் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா. காலம்பரம் 8-9 மணி வளர்த்து வந்து 10 வரைக்கும் இருக்குமென்ற மாதிரி சொல்லிக் கொள்ளணும். உள்ள போய் என்ன வகையான பொருட்கள் இருக்குது, அந்த விலைகள் எல்லாமே காட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து ஒரு 50 ரூபாயில் ஆரம்பிச்சு 1000 மேற்பட்ட விலைகளே வந்து பொருட்கள் இருக்கு. எல்லாத்துக்குமே வந்து விலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. எல்லாமே காட்டிக்கொள்ளப்போம். நான் தான் இதை சுற்றி காட்டிக்கொள்ளப்போறேன். நீங்களும் வந்தீங்கன்றால் இதை போய்க்க கொள்ளையும் வந்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கொஞ்சம் வெளியில வாங்குற மாதிரி கொஞ்சம் விலை குறைவா வாங்கலாம்னு சொல்லி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. உள்ள போறோம், உள்ள போய் எல்லாத்தையும் காட்டிக்கொள்றோம். எங்க இருக்கின்ற மாதிரி நல்ல ஒரு பின்வீதிக்கு வாங்க. ரியோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரியோக்கு வந்துட்டீங்களா அப்படியே சேல்ஸ் கடை குடும்பம் தெரியும் உங்களுக்கு. வந்து திலீபன் அண்ணாண்ட நினைவாலயத்துக்கு அப்படியே நேர எதிர பாத்தீங்கன்னா இருக்குது. உள்ள போய் எல்லாத்தையும் காட்டிக்கொள்றோம். யாரும் காலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா லைட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இதை மாதிரி நீங்க காலையை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நாங்கள் இப்ப காணிக்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனை திருப்பியும் ஒரு காட்டிக்கொள்றேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரியோ இருக்குது, ரியோ ஐஸ்கிரீம். இந்த ரியோ ஐஸ்கிரீம் நேர எதிராக பாருங்க. நேர எதிராக பார்த்தீங்கன்னாலே வந்து இதில் சேல்ஸ் கடை இருக்குது. உள்ள போய் என்ன வகையான பொருட்கள் இருக்குது அதில் வந்து சுற்றி காட்டிக்கொள்றேன். நீங்களும் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் அதில் நின்று வாங்கி கொண்டிருக்கணும். நாங்கள் போனோடனே வந்து இதில் எல்லாம் விலைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் விலைகளை மக்கள் காட்டி போட்டுக்கொள்றீங்க. இதெல்லாம் சாட்டிகள் எல்லாம் வச்சிருக்கு முன்னுக்கு. உள்ளே போனோம்னா எங்களை பார்த்தீங்கன்னா கத்தி ஐட்டங்களை வந்து ஆரம்பிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 150 ரூபாண்ட விலையில் வந்து இதில் சேல்ஸ் போட்டிருக்கணும். இந்த சின்ன கத்திகள் இந்த ஆரம்பிக்குது பாருங்க. சின்ன கத்தி, அந்த இது வந்து இந்த ஸ்ட்ரைப்பர், அந்த சுரண்டதுக்கு தேய்ச்சி சுரண்டிக்கணும் அந்த இது. மற்ற அந்த குட்டி உண்டியல் சின்ன பிள்ளைகள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். ஒரு ஆப்பிளில் ஒரு ரேஞ்சில் வந்து குட்டி உண்டியல் கப் ஐட்டங்கள் இப்படி வந்து எது எடுத்தாலும் 150 ரூபாண்டி இந்த இடத்துல வந்து ரோட்டு பக்கமே நாங்கள் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லலாம். பாருங்க, இந்த இடுக்கி என்று சொல்லலாம். இப்போ ரோல்ஸ் அது சாப்பாடு கடைகளுக்கு உதவும். இது வந்து ஒரு கரண்டி செட் உண்டு. இதில் வந்து மொத்தமாக 5 கரண்டி இருக்குது. மற்ற வந்து இந்த முதுகு சொரியக்கூடிய மாதிரி அந்த நேரத்தில் சின்ன தண்ணி போத்தல்கள் இப்படி வந்து எது எடுத்தாலும் 150 ரூபாய் இதுகள் இருக்குது. இதில் அந்த முட்டைகளுக்கு வந்து அடித்து முட்டை கலக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் அந்த போத்தல் கலக்கக்கூடிய மாதிரி இருக்குது. போத்தில் உள்ள விட்டு கலக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாமே 150 ரூபாய். இப்போ நான் காட்டுற எல்லாமே 150 ரூபாய். அந்த சூப்பி போத்தல் மாதிரி இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இந்த முந்தி நாங்கள் இதெல்லாம் அந்த ஏற்றுங்கள் விட்டு தெரியணும், ஆத்தி போட்டு விட்டு தெரியணும். இதெல்லாம் 150 ரூபா. அப்படியே போகுது பாருங்களேன். இந்த மூக்கு வச்ச ஒரு மூக்கு பண்ணி மாதிரி இது வச்ச ஒரு பிளாஸ்டிக் கப் ஒன்று இருக்குது. இது 150 ரூபா. இது வந்து எல்லாமே வந்து எது எடுத்தாலும் 150 ரூபா. இது அந்த சாம்பிராணி குச்சி கொழுகுறது. மற்ற இது வந்து அந்த இது டஸ்ட்டுகள் ஆள்றது டஸ்ட் பேன் இருக்குது. இது 150 ரூபா. மற்ற சின்ன வடிதட்டு இருக்குது பாருங்க. இது ஒரு 150 ரூபா. இந்த மல்டி பிளக் இது 150 இப்படியே பாருங்களேன். மற்ற இது வந்து அந்த சோப்புகள் வைக்கலாம். அந்த இது வந்து அது அப்படியே இந்த நிறைய இருக்குது பாருங்களேன். இது ஒரு சின்ன நாங்கள் என்ன போட்டு வைக்கலாம், சீரகங்கள் போட்டு வைக்கலாம். அடிப்படை தேவையான ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ன்னு சொல்லலாம். போத்தல்கள் அப்படி வந்து லைனுக்கே போகுது. எது எடுத்தாலும் 150 ரூபா அப்படி லைனுக்கு போகுது பாருங்க. கேரட் சுரன்றது அப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து எதை எடுத்தாலும் 150 பாருங்களேன். இப்படியே காட்டி கொண்டு போகிற மேலோட்டமாக வந்து என்னென்ன பொருட்கள் இருக்குன்ட்டு காட்டி கொண்டு போகிறோம். இந்த பாக்ஸோட இந்த டப்பாக்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் அந்த சீரகங்கள், வெந்தயங்கள் அது எல்லாமே போட்டு வைக்கலாம். கடுகு, மிளகு அப்படி போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இந்த இது வடிக்கக்கூடிய மாதிரி காலையை போட்டு தண்ணி வடிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இது வந்து கைப்பிடியோட வருது. மற்ற இந்த ஸ்ப்ரே சலூன்காரர் வைக்கணும் ஸ்ப்ரேக்கு இது 150 ரூபா. அப்படி போகுது பாருங்க. நிறைய ஐட்டங்கள் அப்படியே வருது. ஒரே ஐட்டங்கள் திருப்பியும் வந்து வந்துருக்குது. அதிலையும் வந்து பார்க்கலாம். சின்ன பிள்ளை இருக்கிற குட்டி பொம்மை மாதிரி இதெல்லாம் நல்ல ஒரு தண்ணி வைக்கக்கூடிய பிடிச்சி வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது 150 ரூபா தான். ஒரு கிளியர் இதாக இருக்குது பாருங்க. மற்ற ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அதுவும் ஒரு கிளியர் இதாக ஒரு சின்ன ஒரு இதோட கரண்டியோட வருது. இது வந்து 150 ரூபா. இப்படி வந்து நிறைய ஐட்டங்கள் போய்கொண்டிருக்கு. மற்ற இந்த சோஸ் விட்டு வைக்கக்கூடிய மாதிரி ஹோட்டலுக்கு யூஸ் ஆகும் இந்த போத்தல்கள். சோஸ் போத்தல்கள் 150. இந்த உடுப்பு உறைஞ்சி தேய்க்கக்கூடிய மாதிரி உடுப்பு சிறிய பேர் நிலங்கள் தைக்கலாம் பாவிக்கலாம். நாங்கள்
கூட வந்து உடுப்புரஞ்சி தேய்க்க பாவிக்கணும், அது 180 ரூபா. அப்படி நிறைய சின்ன பிள்ளைகளுக்குரிய டிஃபன் பாக்ஸ்கள் வருது பாருங்க, இது எல்லாமே வந்து 180 ரூபா பாருங்க. அடுத்து வந்து டாய்லெட் ப்ரஷ்கள், மற்ற சின்ன ஒரு டப்பா உண்டு, இதை போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது அப்படி வந்து கொண்டே இருக்குது. மற்ற வந்து ஒரு பிளாஸ்டிக் கோப்பை இருக்குது. மற்ற ஒரு கூடை மாதிரி, பிளாஸ்டிக் கூடை மாதிரி ஒரு ஆள் இருக்கிறார் இங்கே. மற்ற வந்து ஒரு இது நாங்கள் போட்டு வைக்கலாம். இப்போ நாங்கள் போட்டு ஒரு மூடியோட ஒரு பாக்ஸ் வந்து எல்லாமே வந்து 150 ரூபா அந்த விலைகள் இருக்குது. அதோட பூச்சாடிகள் வருது பாருங்க, இந்த பூச்சாடி 180. இது பாருங்க அப்படி கலர்ஸில் வச்சுக்கணும். அந்த தொங்குற பூச்சாடி இதுவும் வந்து 150 ரூபாண்டு போட்டுக்கணும். மற்ற வந்து விளக்குமாறு பிளாஸ்டிக்கில் இது 150 ரூபா. இது பிடி இல்லை, நாங்கள் பிடி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இது 150 ரூபா. மற்றபடியே பாருங்க சில்வர்கள் இதுகள் எல்லாமே 200 ரூபா. இங்கால எல்லாமே 200 ரூபா. இந்த கரண்டி எல்லாமே 200 ரூபா. அதோட பாக்ஸுகள் எல்லாம் மாறுது பாருங்க. இதை மாதிரி பாக்ஸுகள் இதுகள் 200 ரூபா. அதை விட அந்த மசிக்கிற இஞ்சி உள்ளி மசிக்கிறது அது 200 ரூபா. அப்படி இந்த கரண்டிகள் அதெல்லாமே இங்கே சொல்லட்டோமே 200 ரூபாய்க்கு மாறிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பழங்கள் வெட்டுறதுக்கு பாய்க்கலாம். ஒரு சின்ன கத்தி மேங்கள் உரிக்கிறதுக்கு பார்த்தா அந்த அலுமினியம் இது மாதிரி இருக்கும் கத்திகள். மற்ற அந்த திருவிழைக்கு முன்னோர்கள் ஒரு அந்த கல் அது 200 ரூபா. அப்படியே வேறுங்க இது வந்து இங்கால 200 ரூபா ஐட்டங்கள் வருது. தண்ணி போத்தல்கள் இதெல்லாமே வந்து 200 ரூபாயாம் ரெண்டு போகுது. அப்படி எங்கால திரும்பி நம்ம என்றால் இங்காலையும் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. எது எடுத்தாலும் 200 ரூபாயில எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. எல்லாத்தையும் காட்டையிலாது. இந்த பைப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தண்ணி பைப். மற்ற இது வந்து அந்த தண்ணி கூசாதலுக்கு இந்த மட் கூசாதலுக்கு வந்து நாங்கள் பாவிக்கலாம் இந்த பைப்புகள். இதெல்லாம் 200 ரூபா. மற்ற சின்ன இது வந்து ப்ளஸ்ல இருக்கு. ப்ளஸ் மைனஸ் இருக்கான்னு பார்த்து வந்தா ஸ்க்ரூ டிரைவர் மைனஸ் இது எல்லாமே ப்ளஸ். இதெல்லாம் 200 ரூபா. கத்தி இது கேக் கையால் அடிக்கக்கூடிய மாதிரி, கேக் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது மற்ற கோப்பை ஐட்டங்கள் பாருங்க, சின்ன கணக்கான ஒரு கோப்பைகள் எல்லாமே வந்து ஒரு குட்டி டிஷ் இருக்குது. இது எல்லாமே வந்து 200 ரூபாய்க்கு இருக்குது. எது எடுத்தாலும் 200 ரூபான்னு இருக்குது. அதுக்கு விலைகள் போட்டுருக்கு. ஒன்றுக்கும் அடிக்கையில் விலைகள் போட்டுருக்கு. மற்ற வந்து அடிதட்டு கணக்கான பெரிய அடிதட்டு இது 200 ரூபா. மற்ற வந்து ஒரு பிளாஸ்டிக் கேக் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்ல போய் இது வந்து 200 ரூபா. அப்படியே போகுது பாருங்க. சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த முன்னோக்கான சூப்பி மாதிரி கொஞ்சம் வித்தியாசம், ஒரு காது வச்ச மாதிரி ஒரு வித்தியாசமானது. இங்கே பாருங்க ஒரு வித்தியாசம். இது வந்து 200 ரூபா. தும்பு தடி இருக்குது, தடி இல்லை தும்பு மட்டும் இருக்குது பாருங்க. இது வந்து 200 ரூபா. மற்ற கரட் சுரன்றது அதை விட அந்த நாங்கள் சொன்னோமே அந்த வேல் போட்ட மாதிரி இந்த என்னென்னு சொல்கிறேன்னா அந்த தோட்டங்களுக்கு தண்ணி விட பாய்ப்பினோம் அந்த இதுகள் அந்த பைப்புகள் இருக்குது 200 ரூபா. மற்ற பிளேட் கத்தி வித் பிளேட்டோட இருக்குது பாருங்க. மற்ற வந்து எலி பொறி இருக்குது. எல்லாமே வந்து இதில் 200 ரூபா. இதை எடுத்தாலும் 200 ரூபா அந்த செக்ஷனுக்கு வச்சுக்கிறோம். இது வந்து என்னென்னு பார்த்தோம் என்றால் நாங்கள் அந்த சோடா போத்தலுக்கு மேலே கொலையை போட்டு தண்ணியை விட்டு இதை மருந்தடிக்கலாம். மருந்தை கரைச்சி சோடா போத்தலுக்கு விட்டு இதை கொழுவிட்டு ஒரு பம்ப் மாதிரி வைக்கணும். இழுத்தமெண்டா ஒரு பம்ப் மாதிரி வேலை செய்யும். இதில் பார்த்தீங்கன்னா இழுத்தமெண்டா ஒரு பம்ப் மாதிரி வேலை செய்யும். ஒரு காற்றை ஃபில் பண்ணி போட்டு இப்படி அமர்த்தினோம்னா முன்னுக்கு சீரும். நிறைய பேர் பாவச்சிருப்பீங்க. மற்ற வந்து தேவை இது பால் வடி இருக்குது. இது 200 ரூபா. மற்ற இங்கே பென் ஹோல்டர் இருக்குது பாருங்களேன், இது 200 ரூபா. அப்படியே வந்து நிறைய ஐட்டங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் அப்படியே தொடர்ந்து காட்டிக்கொண்டே போகலாம். நிறைய ஐட்டங்கள் அப்படியே இருக்குது. மேலோட்டமாக அவங்களுக்கு காட்டிக்கொண்டு வரைஞ்சி பாருங்க. இது வந்து நாங்கள் ஒரு டீ கொண்டு போகக்கூடிய மாதிரி ட்ரே இருக்குது பாருங்க. யாரும் விசிட்டர்ஸ் வந்தால் டீ கொடுக்கக்கூடிய மாதிரி ட்ரேகள் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு கலர்ஸில் ஒரு வித்தியாசமான இதில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து அந்த குழஞ்சி கலவை இதில் ஒரு தடியை கழுவிட்டு நாங்கள் அந்த தேய்ச்சி கழுவக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ப்ரஷ் இருக்குது. எல்லாமே வந்து எது எடுத்தாலும் 200 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது பாருங்க. நிறைய பேர் வந்து நின்று வாங்கி கொண்டிருக்கணும் கடையை பாருங்களேன். இப்படி நாங்கள் அங்கால போகிறோம். அங்கால வந்து எது எடுத்தாலும் 50 ரூபா அந்த கேட்டகரி இருக்குது. அதில் இங்கே நிறைய ஸ்டொக்குகள் வந்து எல்லாம் பிரித்து அடகி கொண்டிருக்கணும். ஒன்றுக்கு வந்து விலைகள் எல்லாமே தனித்தனியாக கொழுவியும் இருக்கணும். ஒரு ஸ்டொக்குகள் வந்து பிரித்து அடக்கி கொண்டு இருக்கணும். அங்கால எல்லாம் நிறைய ஸ்டொக்குகள் வச்சுக்கணும் பாருங்களேன். அந்த வாளி ஐட்டங்கள் இப்போ தான் எல்லாம் வாளி ஐட்டங்கள் ரெடி பண்ணி கொண்டிருக்கணும். அங்கே இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து 350 ரூபா அந்த கேட்டகரிக்கு வந்து வாளி ஐட்டங்கள் பாருங்க ஸ்டொக்குகள் இருக்குது நிறைய. இந்த மாதம் முடிஞ்சு வார மாதம் 5 வரைக்கும் வச்சு நம்ம சொல்லியிருந்தேன். அதே வந்து உங்களுக்கு நான் அப்படியே சுற்றி காட்டிக்கொள்கிறேன். இங்கே மிச்சம் இருக்கிறதே வந்து காட்டிக்கொள்ள நிறைய மக்கள் நிற்கிறோம். நீங்களும் வந்து தேவையாண்டா பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இங்கால வந்து எது எடுத்தாலும் 50 ரூபா. ஆரம்ப கட்ட விலை 50 ரூபா தான். இதில் வந்து நிறைய கப்புகள் இருக்குது. சின்ன சின்ன கப்புகள் இதெல்லாம் வந்து மருந்து போட்டு வைக்க வைக்கலாம். சின்ன கப்புகள் இது கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. இது வந்து ஒவ்வொரு சைஸில் வந்து கப்புகள் மாறுபது. இந்த சின்ன ஒரு பாக்ஸ் இது வந்து நாங்கள் இதை போட்டு வைக்க பாய்க்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. பிளாஸ்டிக் கப்புகள் இருக்குது. இது வந்து ஒன்று கரண்டியோடு இருக்குது பாருங்க. இது வந்து இது எல்லாமே வந்து 50 ரூபா அந்த இதுக்கு இருக்குது பாருங்க. இதில் வந்து மருந்துகள் வயசானாக்கள் வந்து நிறைய மருந்துகள் பாய்க்கிறார்கள் இருக்கணும்.
பிரித்து போட்டு வைக்கிறதுக்கு இது பாவிக்கலாம். ஒரு குட்டி ஒரு டிஷ் மாதிரி இது ஒன்று இருக்குது. மற்ற அந்த பால் வடி இருக்குது, அந்த தேய்ச்சிக்கொள்ளக்கூடிய தும்புகள் இப்படி வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து சோப் வைக்கக்கூடிய மாதிரி இது எல்லாமே 50 ரூபா அந்த விலைக்கு வருது பாருங்க. ஒவ்வொரு விதமாக இருக்குது, பாக்ஸ்களும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது. நீங்கள் அந்த உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த விதங்களுக்கு வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த சோப் கேஸ்களை வந்து நிறைய விதங்கள் இருக்குது பாருங்க. இது வந்து இதில் வந்து எதுவும் எடுக்கலாம். ஒன் ஷாட் கிளாஸ் இது வந்து கண்ணாடி இல்லை, இது வந்து சும்மா ஒரு ரப்பர் மாதிரி தான். சோப் கேஸ்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து தேய்க்கலாம், அந்த உடுப்பு தேய்க்கவும் ஓகே இருக்கு. இது வந்து 50 ரூபா அதுக்கு தான் இருக்குது. இது அடுத்த ஒரு குட்டி ஒரு கூடை உண்டு. இப்படி நான் நிறைய ஐட்டங்கள் அப்படியே போட்டிருக்கேன். இப்படியான கரண்டிகள் இது 50. இது வந்து இந்த சாவி கட்டக்கூடிய மாதிரி அந்த இதுகள் தான், நட்டு கட்டக்கூடிய மாதிரி இதுகளும் வந்து 50 ரூபா தான். சின்ன சீப்பு, குட்டி கத்தி, மற்ற இது வந்து அந்த ஹெட்டுக்கு வந்து ஒரு தண்டினம், இந்த தலைக்கு சொரியக்கு நல்ல இதாக இருக்கும். மற்ற வந்து அந்த முதுகு புறான்றது வந்து ரப்பர் முன்னுக்கு போட்டது. இது வந்து இங்கால வந்து இந்த செக்ஷன் வந்து எது எடுத்தாலும் 100 ரூபா, இங்கால வந்து 50 ரூபா. இந்த தலைக்கு சுரன்றது, அங்கால வந்து பெண் கோடல்கள், இந்த இதுகள் முதுகு புறான்றது எல்லாமே வந்து 100 ரூபா அந்த கடையில் வருது பாருங்க. ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பால்வடின்னு சொல்லலாம், பால்வடி இந்த மாதிரி பாக்ஸ் இது வந்து 100 ரூபா. நாங்கள் முதல்ல காரில் வந்து 150 ரூபா தான் பார்த்துருந்தாங்க. இங்கே வந்து 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது பொருட்கள். அங்கே 50, இங்கே 100 அந்த விலைக்கு போகுது பாருங்க. இது வந்து சோப் வைக்கக்கூடிய மாதிரி. சோப் வைக்கிற இதுக்கே வந்து நிறைய விதமான இதுகள் இருக்குது. நேராக வந்தீங்கன்னா பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். வேறு பாக்ஸ்கள் கொஞ்சம் பெருசாக விலைகளும் வந்து 100 ரூபா அந்த விலைகளுக்கு வந்து மாறிக்கொண்டு போகுது பாருங்களேன். இதெல்லாம் 100 ரூபா அந்த விலைகளுக்கு மாறிக்கொண்டு போகுது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட குட்டியாக ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு கூடை, இது வந்து 100 ரூபா அந்த விலைக்கு வருது. அதுலேயும் வந்து சைஸுகள் வந்து மாறுபடுது பாருங்க. கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இப்படி வந்து நிறைய இதில் வந்து இதில் தொங்க வருவீங்க. இதில் வந்து அந்த பூச்சாடி கொடுக்கக்கூடிய தொங்குற மாதிரி ஒரு பூச்சாடி இருக்குது. இது வந்து எல்லாம் வந்து 100 ரூபா அந்த விலைக்கு தான் வருது. இந்த விலை தான் அங்கே வந்து 250 ரூபா என்று பிறகு 15 வருஷத்தில் 100 ரூபா அந்த விலைக்கு வருது. மற்ற வந்து அந்த ஒரு பழங்கள் கொண்டு கோயிலுக்கு வந்து பழங்களை வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி சின்ன சாமான் வைக்கக்கூடிய மாதிரி கூட இருக்குது. எல்லாமே 100 ரூபா அந்த விலைகள் தான் இருக்குது. அதை விட இங்கால பார்த்தோம்னா இதுவும் வந்து எதை எடுத்தாலுமே வந்து 100 ரூபா அந்த விலையா. இதில் மேலோட்டமாக காட்டணும். எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்று எடுத்து காட்டையில் மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிற என்னென்ன ஐட்டம் இருக்குண்டு பாருங்களேன். குட்டியாக ஒரு பாக்ஸ் உண்டு. மற்ற இது வந்து அந்த இது சொல்லுங்க, இந்த இதுகள் வெட்டலாம், அந்த உள்ளக்கிழங்கு டிசைன் நெளிவாக வெட்டிக்கணும் இதால். அப்படி இதில் வந்து அந்த கேரக்டர் இதெல்லாம் சொல்லி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மற்ற நிறைய பாக்ஸ் ஐட்டங்கள், அந்த போத்தல் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் ஒரு பென் ஹோல்டராகவும் பாயக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து சுவரில் ஃபிட் பண்ணிட்டு பாய்க்கலாம். இவர் சுவரில் இவரும் ஃபிட் பண்ணலாம், இதுவும் ஃபிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருக்குது. மற்ற அந்த நெட் வந்து இது ஸ்டீல் போல் இல்லை, மற்ற வந்து சும்மா நார்மலாக ரப்பரில் இது 3 இருக்குது. 3 பீஸ் வந்து 100 ரூபாய்க்கு இருக்குன்னு பாருங்க. அதோட கரெக்ட் பண்ணுறத தட்டும் இருக்குது பாருங்க. சின்ன சைஸ், பெரிய சைஸ் 2 சேர்த்து இது வந்து இருக்குது. இது வந்து 100 ரூபா. இது வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. அப்படி அங்காளி பக்கத்தால் வந்து காட்டுறேன். அங்காளி பக்கம் இருக்கிற பொருட்கள் வந்து எடுத்து காட்ட முடியல. இதில் வந்து உண்டியல் இருக்குது 100 ரூபா. மற்ற பார்த்தீங்கன்னா இது அந்த டாய்லெட் ப்ரஷ், இதுக்கு தடி நாங்கள் போடணும்னு நினைக்கிறேன், அதுவும் இருக்குது. மற்ற தேசிக்காய் புளிகிறது இருக்குது பாருங்க ரப்பரில், இது 100 ரூபா. மற்ற ஷூ பாலிஷ் இருக்குது 100 ரூபா. கத்தி அப்படி வந்து நிறைய இது போயிடும். இது ஐஸ் கியூப் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மற்ற சின்ன கண்ணாடி பார்க்க சின்ன பிள்ளைகள் பெரிய மாதிரி இருக்குது, அது 100 ரூபா. அப்படி வந்து நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பூச்சாடிகளும் இருக்குது 100 ரூபாய்க்கு. இந்த குட்டி பூச்சாடி எல்லாமே வந்து 100 ரூபாய்க்கு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இந்த குட்டி பூச்சாடி இப்படியான பூச்சாடிகள் இருக்குது. இது வந்து அந்த சோப் கேஸ் தான். இந்த மூடியோட ஒரு கூடை உண்டு, நெட் மாதிரி இப்படியான கூடை, இதுவும் வந்து 100 ரூபா அந்த விலைகள் தான் இருக்குது. சீப் ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது பாருங்க. இதில் வந்து சீப்புகள் இருக்குது, இது 100 ரூபா. இந்த சீப்பு 100 ரூபா. இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறது வந்து 100 ரூபா. சின்ன ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது 100 ரூபா. இது வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்த்து இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையானதை வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரியோ பார்க்குறீங்கன்னா ரியோவுக்கு அப்படியே நேர எதிரியே பார்த்தீங்கன்னா கடை இருக்குது. நாங்கள் இப்போ கடைக்குள்ளே இருந்தால் ரியோ சோமணி காட்டியிருந்தால் இந்த பாதை நிறைய பேர் தெரிஞ்சுக்க நல்லூருக்கு பின்வீதி அங்கே வந்தீங்கன்னா பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 250 ரூபாவில் ஆரம்பிக்குது பாருங்க. கத்தி உண்டு, நார்மலான கத்தி, அவ்வளோக்கு பெருசாக வெயிட் இல்லை, நார்மலான கத்திகள் ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து 250 ரூபா. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு 350 ரூபா அடிச்சிருக்கு, மாறி கொண்டு இதில் வச்சுருந்தேன் போல். அரைஞ்சு இது வந்து ஒரு பால்வடி மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் பெருசாக ஒரு வித்தியாசமாக இருக்குது. மற்ற ஒரு குட்டி பேசின் இருக்குது பாருங்க, குட்டி பேசின் ஒன்று இருக்குது. நிறைய கத்தி ஐட்டங்கள் நிறைய வச்சிருக்கணும். அப்படி இதில் வந்து நிறைய கத்தி ஐட்டங்கள் வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்க. 250 ரூபா அந்த விலைகளுக்கு வந்து வச்சுக்கணும். குட்டி வாளி உண்டு, நல்லா இருக்குது வாளி பார்க்க.
அது வந்து 250 ரூபா. மற்ற அந்த சாப்பாடை வச்சுட்டு மூடி விடக்கூடிய மாதிரி கூடை இருக்குது, 250 ரூபா. அப்படி வந்து நிறைய டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள், மேசன் கரண்டி போகுது பாருங்க. இந்த மூடுற கூடையே வந்து நிறைய டைப்ல இருக்குது, கலர்ஸ்ல இருக்குது. மேசன் கரண்டி நார்மலான இதுவுமே இருக்குது, நார்மலான மேசன் கரண்டியுமே இருக்குது. நீங்கள் வீட்டை வேலை செய்ய போறீங்க, நார்மலான ஒன்று தேவைன்னா நீங்கள் அதில் வாங்கி பாய்க்கலாம். அதோட அரிதட்டி இருக்குது, மற்ற அந்த கூட்டி அல்றது அந்த குப்பை ரெடிஸோட சேர்த்து அப்படி அந்த ப்ரஷ்ஷும் சேர்த்து இருக்குது பாருங்க. இப்படி வந்து நிறைய பாக்ஸ் ஐட்டங்கள் இப்படியே போய் கொண்டிருக்குது. அதை விட கொஞ்சம் நல்லது வந்து இந்த சாப்பாடு எடுக்கிறது இடுக்கி 250 ரூபா. தண்ணி போத்தல் இருக்குது பாருங்க. இப்படியான ஐட்டங்கள் நிறைய ஐட்டங்கள் வந்து கொண்டே இருக்குது. கொஞ்சம் ஸ்க்ரூ டிரைவரில் வந்து ப்ளஸ் தான், கொஞ்சம் பெருசு நீட்டானது, இது வந்து 250 ரூபா. கொஞ்சம் ஒரு பிரிண்டான ஒர்க் செய்த தண்ணி போத்தல் இருக்குது 250 ரூபா. இது வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நாங்கள் நேராக எக்கச்சக்கமாக காட்டிக்கொண்டே போகலாம். ஒரு கரண்டி வந்து குழம்பல்ல கூடிய மாதிரி இருக்கும், 250 ரூபா. குட்டி தாச்சி இருக்குது 2ஆம் நம்பர், இதில் 350 ரூபா அடிச்சுக்கு மாறி கொண்டு வச்சு நம்பர் இருக்குது 250 ரூபாய்க்கு. மற்ற பேர்ஸ் இருக்குது பாருங்க, இது மற்ற ஸ்கிப்பிங் கயிறு இருக்குது. இது எல்லாமே நீங்கள் 250 ரூபா அந்த இதுக்கு வந்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால எது எடுத்தாலும் 350 ரூபாய்க்கு வருது. அதாவது வந்து இது வந்து அந்த ஒரு கத்தி ஃபிட் பண்ணி வரும் ஸ்டாண்டில். நாங்கள் இதில் வந்து மேலே வச்சுட்டு அதாவது வந்து இங்கே இதில் பழத்தை வச்சுட்டு வெட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து 350 ரூபா. பெரிய சைஸில் அந்த சாப்பாடு மூடுற கூட இருக்குது 350 ரூபா. அதை விட நிறைய பாக்ஸுகள், கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸுகள் எல்லாமே வருது, விலை கூட 350 ரூபா. அந்த விலைக்குள்ள பெருசு பெருசாக சைஸ்கள் வந்து மாறுபடுது பாருங்களேன். இப்படியான பாக்ஸுகள் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் 350. மற்ற வந்து ஒரு ஸ்டூல் உண்டு, ஓகே, நல்ல கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இது 350 ரூபா. அந்த வச்சுட்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த நாங்கள் மரத்தில் செய்கிற மாதிரி சரி அந்த என்ன பலகை கட்டின்னு சொல்லணும், அப்படி வந்து கொஞ்சம் இதில் வந்து வருது, பிளாஸ்டிக்கில் வருது. மற்ற இந்த ஓட்டக்கரண்டி இதுகள் 350. மற்ற வந்து அந்த எண்ணெய் வடிக்கக்கூடிய மாதிரி கரண்டி இப்படியும் இருக்குது. இப்படியும் நாங்கள் எடுக்கலாம், வடைகள் எடுக்கக்கூடிய மாதிரி அதுகள் எல்லாமே வந்து 350 ரூபா அந்த விலைகளை வந்து வருது. மற்ற இது வந்து லெமன் புளிகிறது வந்து சில்வரில் இருக்குது. இதை குட்டி கால்குலேட்டர் இருக்குது பாருங்க, இதெல்லாமே 350 ரூபா அந்த இதில் வந்து இதை இருக்குது. எது எடுத்தாலும் 350 அந்த விலைக்குள்ள வருது. மற்ற இங்கே இந்த கொஞ்சம் கோல்ட் அந்த கோட்டிங் கொடுத்த மாதிரி கரண்டி, இதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 12 கரண்டி இருக்குது. இது வந்து 350 ரூபா. அது மாதிரி முள்ளு கரண்டியும் இருக்குது, அது சில்வரில். அதுலேயும் வந்து 12 கரண்டி இருக்குது, அது வந்து 350க்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. அதோட டபுள் சைட் டேப்புகள் இருக்குது, மற்ற பாக்ஸுகள் பியானோ பாக்ஸுகள் இப்படி இருக்குது. நிறைய மக்கள் வந்தோன்னா இன்றைக்கு நம்ம வந்து சேல்ஸில் மக்கள் வாங்குறதுக்கு அந்த அலைமுறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, காணொலிகள் எல்லாம் வீரசிங்க ஹோல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளோதுக்கு அந்த விலை குறைவாக நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் வந்து சாப்பாட்டுப்படியும் தண்ணி போத்தலும் இது வந்து 350 ரூபாய். அடுத்து இது என்னது, சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கப்பல் மாதிரி ஒரு போட் மாதிரி சில்லு வச்சு விளையாடக்கூடிய மாதிரி பொருள் இருக்குதாங்க, இது வந்து 350 ரூபா. மற்ற வந்து குப்பை வேரி இருக்குது, இதுக்கு தடி நாங்கள் தான் போட்டுக்கொள்ளணும். குப்பை வேரி நீங்கள் இது வந்து 350 ரூபா அந்த விலைகளை பெற்றுக்கொள்ளலாம். அந்த வட்டம் இது வந்து புடிங்கும் செய்கிற இதில் அப்படி கேக்கு நாங்கள் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், இது வந்து 350 ரூபா அந்த விலைகள் இருக்குது பாருங்க. இந்த கூடைகள் வச்சிருக்குது, இது சாமான் எடுக்கவா என்னென்னு தெரியல. இல்லை பாருங்க, இதில் வந்து சூப்பி போதல் இருக்குது பாருங்க 350 அந்த விலைகளில் வந்து நிறைய இது போகுது. இது வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறது, ஆயில் ஊற்றுறதுக்கு இங்கே ஊற்றி வச்சுருந்த அளவாக வந்து இப்படி சரித்து ஊற்றக்கூடிய மாதிரி இருக்கும். சமையல் செய்கிறார்களுக்கு வந்து ஓகே இருக்கும். இது 350 ரூபா. எங்களுக்கு வந்து இரும்பு அந்த தகரத்தில் வந்து கொம்பாஸ் பாக்ஸ் இருக்குது. இந்த கத்திரிக்கோள் இருக்குது பாருங்க, இந்த கத்திரிக்கோள் ஒன்று எடுத்து காட்டுறேன். கத்திரிக்கோள் நார்மலான ஒரு கத்திரிக்கோள் 350 ரூபா. மற்ற வந்து இப்படி கைப்பிடியோட ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் ஒன்று இருக்குது, இது வந்து 350 ரூபா. மற்றபடி மூடியோட இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்க, இது 350 ரூபா. இப்படி வந்து எல்லாமே இந்த இது வந்து நாங்கள் சப்பாத்தி உருட்டுறதாக்கும் விசிறியா இது ஆண்டி என்ன சைனீஸில் இதை வெளியே வச்சுக்கிறாங்க என்னென்ன தெரியல. இப்படியான இதெல்லாம் வந்து நீங்கள் பெற்றுக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய ஐட்டங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணி தான் போகிறேன், எல்லாமே எடுத்து காட்டையில் நிறைய ஐட்டங்கள் விட்டு தான் போகிறேன். மற்ற இதில் குக்கீஸ் அச்சு இருக்குது, இது வந்து 350 ரூபா தான் இந்த அச்சுகள் எல்லாமே. இப்படி நாங்கள் நிறைய ஐட்டங்களை சொல்லி போகலாம். எங்களை கத்திகள் எல்லாமே இதில் நிறைய வகையான கத்திகள் அடுக்கி இருக்குது. இந்த பிளேட்டுகள் இது எல்லாமே வந்து 350 ரூபா பாருங்க. இதில் இந்த கல் கத்தி இருக்குது, பான் இருக்குது, கல் கத்திகள் அது பாவிக்கிற சில பேர் அது இருக்குது. மற்ற வந்து இந்த நாங்கள் ஒரு மாபிள் அந்த இதில் வந்து ஒரு விதமான ஒரு சூப் பவுல்கள் இருக்குது. மற்ற வந்து இந்த ஒரு இலை சைஸில் வந்து இது மாபிள், இது கொஞ்சம் செராமிக் மாதிரி அப்படி இலை சைஸில் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து 350 ரூபா அந்த விலைகள் இருக்குது பாருங்களேன். அதோட சில்வர் ஒரு குட்டி இது நாங்கள் இதில் கறிகள் வைக்கலாம், இதை வைக்கப்பா வைக்கலாம். மற்ற சாப்பாடு போக்குற மாதிரி
இது இருக்குது, இது 350 ரூபா. நிறைய வகையான கோப்பைகள் இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து 350 ரூபாய்க்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து மேலோட்டமாக காட்டுறேன் பாருங்களேன். தேவையான நீங்கள் பார்த்துட்டு வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எல்லாமே நான் காட்டுற எல்லாமே 350 ரூபா. எல்லாத்துமே விலைகள் சொல்லி கொண்டு தான் போகிறேன். மற்ற இது வந்து அந்த க்ளூ கன் அந்த இதுன்றது போல இருக்குது. அது மற்ற ஒரு கிளாஸ் வந்து வைன் கிளாஸ் சொல்லலாம். நாங்கள் ஒரு சைனீஸ் பிராண்ட் நினைக்கிறேன். இது 350 ரூபா. அப்படி நிறைய அந்த பிராண்டில் வந்து கிளாஸ்கள் இருக்குது. ஐஸ்கிரீம் அதில் இருக்கக்கூடிய மாதிரி அப்படி வந்து நிறைய கிளாஸ்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நாங்கள் 350 ரூபா. மாவல் கப்புகள் இது எல்லாமே வந்து நாங்கள் 350க்கு வாங்கலாம் பாருங்க. லவ்வர்ஸ் டே வருது, அந்த டப்பன் இதற்காக வாங்கி கொடுக்கலாம். இல்லை வந்து அப்போ இருக்குது. இப்படி நிறைய கப்புகள் இருக்குது. இது அங்காலயம் போனோம்னா நிறைய இது எல்லாமே மாவல் கப்புகள். இது இந்த கப்பு கிளாஸ் கப்புகள், ஐஸ்கிரீம் கப்புகள் சரி, வைன் கப்புகள் சரி, அப்படி வந்து நிறைய கப்புகள் இருக்குது. இது நம்ம மேலோட்டமாக காட்டுறேன். எல்லாத்துலையும் இங்கால இருக்கிற எல்லாத்துலையும் விலை வந்து 250 ரூபா பாருங்க. இதில் இருக்கிற சகலதை ஃபுல்லாக வந்து லைனுக்கு கப்புகள் தான் ஆக்கி வச்சிருக்குது. எல்லாமே 250 ரூபா. இப்போ நீங்களோட சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஃபேமஸ் ஒரு வாட்ஸ்அப் தான் பிடிக்கும்னா நீங்கள் இப்படி ஒரு கப் வாங்கலாம். நாங்கள் வாங்க வேண்டிய கப் வந்து எப்படி வாங்கணும், நாங்கள் யூடியூப் இந்த கப்பும் வாங்கி இதோடு சேர்த்து ஃபேஸ்புக் இந்த கப்பும் வந்து வாங்கணும். லைக் ஒன் ஃபேஸ்புக் மறக்காமல் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி விடுங்க பாருங்க. இது வந்து நிறைய இது இருக்குது சோஷியல் மீடியா சம்மந்தமாக. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கான ஸ்பைடர்மேன் கப்புகள் அது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து 250 ரூபா அந்த விலையிலான இவ்வளோ கப்புமே இருக்குது பாருங்களேன். நிறைய போகுது கப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு டிசைன்கள் போட்டு சில்வரும் இருக்குது, சரி மாபுளும் இருக்குது, கிளாஸும் இருக்குது பாருங்க. கிளாஸ் கப்புகளும் வித்தியாசமான சைஸுகளில் ஒன்றும் இருக்குது. இப்படியான கப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த இங்கால பார்த்தோம்னா இங்கால கொஞ்சம் கப்புகளுக்கு இது எதாலும் 200 ரூபா அந்த இதுக்கு இருக்குது பாருங்க. இந்த கப்பு எல்லாமே வந்து 200 ரூபா அந்த விலைகளில் வருது. இதுகள் வந்து 200 ரூபா. இது வந்து நிறைய இதுகள் வந்து 200 ரூபா அந்த இதில் வந்து இருக்குது பாருங்களேன். இதே மாதிரி உங்களுக்கு சுற்றி காட்டிக் கொள்கிறேன். நிறைய மக்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க. நிறைய பேர் இது வந்து கொண்டிருக்கணும். நீங்களும் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். மொத்தமாக அந்த 3 ட்ராக்கை வந்து முடிச்சுட்டேன். 3 ட்ராக் முடிச்சுட்டு இப்போ வந்து 4வது ட்ராக்கில் வந்து எல்லாமே காட்டி கொண்டிருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் அந்த ஃபுல்லாக சாப்பாடை வச்சுட்டு நாங்கள் மூடிவிடக்கூடிய மாதிரி. இது எது எடுத்தாலும் 500 ரூபா அந்த கேட்டகரிக்கே வருது பாருங்க. இதை கூட உங்களுக்கு தேவையான நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். கலர்ஸும் இருக்குது. அதை விட ஒரு சாமான் வாங்குறதுக்கு ஒரு கூடை, இப்படி ஒரு கூடை தேவைன்னா இது வந்து 500 ரூபா பாருங்க. மற்ற வந்து ஒரு டஸ்ட்பின் மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இருக்குது பாருங்க. டஸ்ட்பின் தான் இது 500 ரூபா. இதே தட்டு இங்கேயும் இருக்குது கொஞ்சம் பெரிய சைஸில் 500 ரூபாயில். என்ன தட்டு சாப்பாடு இது வச்சு வெட்டுதான் எங்களை நிறைய இருக்குது பாருங்க. அதில் நிறைய சைஸுகள் இருக்குது. எல்லாமே 500 ரூபா அந்த இருக்குது பாருங்க. மற்ற இந்த டீகள் வச்சு கொண்டு விசிட்டர்ஸுக்கு டீ கொடுக்கக்கூடிய மாதிரி இதுகள் அப்படி நிறைய இதுகள். இந்த சூப் பவுலுகள் கரண்டியோட வித் கரண்டி மொத்தமாக 4 பவுலும் கரண்டியும் 500 ரூபா அப்படி போகுது பாருங்கள். இங்கே கொஞ்சம் குவாலிட்டியான டிஃபன் பாக்ஸ் ஐட்டங்கள் இது எல்லாமே 500 ரூபா பாருங்க. கோப்பைகள் இது எல்லாமே வந்து 500 ரூபா அந்த விலையில தான் போய் கொண்டிருக்குது. நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு விரும்பினதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மெட் இதில் வைக்கக்கூடிய மாதிரி ரப்பர் அப்படி தான் சொல்லலாம். இதுகள் மற்ற ஸ்டூல் இருக்குது பாருங்க. சின்ன பிள்ளைகளுடைய ஸ்டூல் இருக்குது. இது வந்து 500 ரூபா அந்த விலைக்கு தான் போய்கொண்டிருக்குது பாருங்க. இந்த மொப்பு இருக்குது பாருங்க, பெரிய சைஸ். இதுவும் வந்து 500 ரூபா. அங்கால கொஞ்சம் பெரிய சைஸ் குப்பை வேரி இருக்குது. முதல் சின்னன்னு பார்த்தனாங்க இது பெரிய சைஸ் குப்பை வேரி 500 ரூபா. மற்ற கேக் ரேயல் பெரிய சைஸ்ல இருக்குது. இதில் வளர்ந்து வச்சு வர எடுத்து வச்சுட்டு பெரிய சைஸ் இங்கே கேக் ரேயல் பெரிய சைஸ் இருக்குது. 1 கிலோக்குரியது 500 ரூபா. மற்ற இதுலேயும் அந்த வெட்டி வச்சு வெட்டுறது கொஞ்சம் இருக்குது பாருங்க. மற்ற இங்கால பார்த்தோம்னா அந்த சில்வர் நாங்கள் எப்படியான இதுகள் சாப்பாட்டு பெட்டி எல்லாத்தையும் கறியல் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது எல்லாமே எது எடுத்தாலும் 500 ரூபா அந்த இதுக்கு வரும். நாங்கள் டிஃபன் பாக்ஸுகள் இது எல்லாமே டிஃபன் பாக்ஸ் கேட்டகரிக்கு தான் வரும். இது எல்லாமே உள்ள கரண்டியோடு இருக்குது. கிளாஸுகள் இருக்குது பாருங்களேன். மற்ற எப்படி இருந்து கறிக்கு நாங்கள் சமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படியான இது இருக்குது 500 ரூபா. நாங்கள் கிளாஸில் எல்லாம் பாக்ஸாக இருக்குது. மற்ற சட்டிகள் இது நாங்கள் இப்போ ரொட்டி மாக்கு வைக்கலாம், இதன் குழையக்கூடிய மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து 500 அந்த விலைகளுக்கு தான் இருக்குது பாருங்கள். இப்படியான இதில் வந்து நீங்கள் வாங்கலாம். இது வந்து இந்த நாங்கள் வெங்காயம் உள்ள கிழங்குகள் வந்து வாங்கிட்டு போட்டு வைக்கக்கூடிய மாதிரி கூடைகள் பாருங்க. இதுக்கான கூடைகளை வந்து நாங்கள் 500 ரூபாய்க்கு வாங்கலாம். அங்கே கரண்டி செட்டுகள், ஸ்க்ரூ டிரைவர் செட்டுகள் எல்லாமே இருக்குது. இங்கே வித்தியாசமாக அதில் பார்த்தோம்னாக்க வித்தியாசமான ஒரு கூடை. இது கொஞ்சம் நார்மலாக நீட்டாக இருக்குது பாருங்க. இப்படியான கூடைகள் நீங்கள் வாங்கலாம் 500 ரூபா அந்த விலைக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா பேஸுங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் எல்லாம் 350 ரூபா அந்த விலைக்கு இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ண கிடக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இனி விலை வந்து மாறுபடும். அது காட்சிகள் சீனச்சட்டி என்று சில பேர் சொல்லுவீங்கன்னா அது வந்து அந்த வார்ப்பில் தான் செய்யணுமோ. இது வந்து 800 ரூபா. கறிகள் வைக்கலாம், தாளிக்கிற பொரிக்கிற கறிக்கிற எல்லாத்துக்குமே இதில் 100 ரூபா.
பாருங்க 350லேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. இது 800 ரூபா பாருங்க. இப்படி வந்து நிறைய சைஸ்ல வந்து ஒன்றுக்கும் விலை அடிச்சிருக்கு. இது வந்து 900 ரூபா, இங்கே பார்த்தீங்கன்னா 1000 ரூபா அந்த விலைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. எல்லாமே தேவைன்னா நீங்கள் வீட்டுக்கு தேவை என்றால் நீங்கள் இதில் வந்து பார்த்து பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சைஸ்ல வந்து விலைகள் அடிச்சு வச்சுக்கணும். அநேகமாக இங்கே ஸ்டொக்கில் எல்லாம் காட்டிட்டேன். நீங்கள் வந்து 350 ரூபா டஸ்ட்பின் இதுகள். இந்த வாளியும் வந்து 350 ரூபா, இந்த சின்ன வாளி 250 ரூபா அந்த விலைகள் இருக்குது. இதில் காட்ட வேண்டிய எல்லாமே காட்டிட்டேன். மற்ற இங்கே ஃபுல்லாகவே ஸ்டொக்குகள் உணர்ந்து வச்சுக்கணும். இங்கே ஃபுல்லாக பாருங்கள், இந்த பட்டியலில் வந்து ஸ்டொக்குகள் வச்சுக்கணும். இந்த ஸ்டொக்கில் வந்து நீங்கள் பிறகு ஃபில் பண்ணி கொண்டிருக்கணும், ரீஃபில் பண்ணி கொண்டிருக்கணும். நீங்கள் வந்து தேவையண்டா பிறகு பார்த்து வேறு ஃபில் பண்ணி தான் இருக்கும், நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய்க்கு அந்த இதுகள் எல்லாமே இருப்பாங்க. அந்த டஸ்ட்பின் மாதிரி உடுப்புகள் போட்டு வைக்கலாம், இல்லாட்டி குப்பைகள் போடலாம், அதை நீங்கள் வைக்கலாம். அடிக்கன் எல்லாமே கொழுகி வச்சுருக்குது. அடுத்த இங்கால பார்த்தீங்கன்னா 800 ரூபா செம்புலேருந்து ஆரம்பிக்குது பாருங்க. 800 ரூபா இந்த செம்பு தேவையான பாய்ச்சி கொள்ளலாம். இதே மாதிரி கூடைகள், இது முடுப்பு போட்டு வைக்க ஓகே இருக்கும். இப்படியான கூடைகள் 800 ரூபா. மற்றது வந்து இதில் இந்த வால், சின்ன குட்டி வால், இது வந்து 800 ரூபா பாருங்க. நல்லா இருக்குது, இந்த வால் நல்லா இருக்குது, 800 ரூபா. மற்ற இதில் இது ஒரு கத்தி கிடக்கு, இது என்னது, இது அந்த கைவால், இது வித்தியாசமாக இருக்குது, இது 800 ரூபா. இது ஒன்று வந்து அந்த ஒரு வித்தியாசமான இதில் கத்திகள் எல்லாம் பாருங்க. கொஞ்சம் இது வந்து எல்லாம் வெயிட்டான கத்திகள். அப்படி கத்திகள் வந்து மாறுபட்டு கொண்டு போகுது, விலைகளும் சைஸ்களும் வந்து மாறுபட்டு கொண்டு போகுது. எல்லாமே காட்டுறேன். நிறைய இந்த கூடைகள் இருக்குது பாருங்க. அது பார்த்தா கொஞ்சம் பெரிய சைஸ் கூட. இப்படி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த மொப் பண்ணுறது பாய்க்கிறது, மற்ற இந்த கத்தி வந்து மாறுது, இதெல்லாம் அந்த இறைச்சி வெட்டுறது பாய்க்கலாம். இந்த கத்தி இருக்குது 800 அந்த விலைகளுக்கு. இந்த இதுக்கு வந்து ஒரு கத்தி இருக்குது, கலர் வேறு வித்தியாசமாக இருக்குது, இது 800 ரூபா. மற்ற வந்து கேத்தல் இருக்குது பாருங்க, எத்தனை லிட்டர் கூடிய அந்த ஏரியில் கேத்தல் இருக்குது. மற்ற வந்து இங்கே இந்த ஜொக்குகள் இருக்குது, இதெல்லாம் 350 ரூபா இந்த காட்சிகள். இது வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இதுகளுக்கு வந்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா எங்கால அந்த ரிவர்ட் அடிக்கிறது அதை வச்சுக்கணும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே எது எடுத்தாலும் 800 ரூபா அந்த இதுக்கு இருக்குப்பாங்க. இந்த ஒரு கிளியர் தெரியக்கூடிய மாதிரி ஒரு வாளி, அரிசிகள் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்ற ஒரு பாக்ஸுகள் இருக்குது 800 ரூபா. அது இந்த கண்ணீர் பாக்ஸுகள் இருக்குது, இதெல்லாம் 1000 ரூபா. இதுகளுக்கு தான் 800 ரூபாய்க்கு இருக்குது பாருங்க. இது வந்து அந்த இதெல்லாம் அந்த மெக்கானிக்காக பார்க்குற டூல்ஸ் அதுகள் அதெல்லாம் இருக்குது. இது அமர்த்தி போட்டு இப்படி அமர்த்தி போட்டு அந்த பிரேக் பின்னுக்கு பிரேக் இதெல்லாம் போட்டு வீணா எல்லாம் பார்க்குறேன். நம்ம கத்திரிக்கோள்கள் இருக்குது 800 ரூபா அந்த விலைகளுக்கு வந்து. இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் நேராக வந்தீங்கன்னா பார்க்கலாம். ரிம்போர்ட் ஐட்டங்கள் அப்படி வந்து நிறைய இதுகள் இருக்குது பாருங்க. எங்கால போனோம்னா எது எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு இந்த இதெல்லாம் இந்த பேபிஸுக்குரிய ஐட்டங்கள் வச்சு போகக்கூடிய மாதிரி இருக்குது. சில பேர் பெட்டுகள் பூனைகள் வளர்க்குறாங்க, இதை பார்த்து பாய்வினம், இதெல்லாம் 1000 ரூபா. குட்டியாக ஒரு இப்போ கராச்சிக்கு நட்டு அதில் போட்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 இது இருக்கக்கூடிய மாதிரி. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் பாக்ஸ் அப்படியே செட் ஆகிறது பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டோட கொண்டு வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும், 1000 ரூபா அந்த விலைகள் இருக்குது பாருங்க. அதை விட இந்த பேபிஸுக்குரிய ஒரு சேர் மாதிரி இருக்கும், ஆனால் கொமர்ட் மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும், இது இருக்குது 1000 ரூபா. டஸ்ட்பின்கள், மற்ற ஃபில்டர், அந்த தண்ணி பத்து அவுட்டு விட்டு நாங்கள் இதில் பைப்பு பாய்ச்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுகள். மற்ற இங்கே இந்த பெரிய சைஸில் இந்த வடிகரண்டி அது இருக்குது. இது வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது பாருங்க. ஒரு பாக்ஸ் வந்து பெரிய சைஸில் இருக்குது. இதில் நாங்கள் இதை இந்த வெங்காயம் உள்ளவங்க போட்டுக்கலாம், காத்தோட்டமாக பாயக்கூடிய மாதிரி இருக்கும், அதில் பாயக்கூடிய மாதிரி இருக்கும் போட்டு வச்சு. இது வந்து நிறைய இதுகள் வந்து இருக்குது, நேராக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா கத்தி ஐட்டங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை வந்து காட்டுறேன் பாருங்க. சூர பாக்ஸ்களும் இருக்குது, இந்த கற்களை கொழுவலாம், இது நாங்கள் கொழுவி பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த புல்லு வெட்டுற கரண்டி இருக்குது பாருங்க, இது வந்து 1000 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து வந்து கத்திகள் கொஞ்சம் வித்தியாசமான கத்திகள் இருக்குது. இப்படியான ஒரு வெட்டு கத்தி மாதிரி தான் இப்படியான ஒரு கத்தி இருக்குது 1000 ரூபா. மற்ற இது வந்து நாங்கள் பூமண்டு வெட்டக்கூடிய மாதிரி கரண்டி இருக்குது. அதை விட இங்கால பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு கத்தி இருக்குது, இதுவும் வந்து 1000 ரூபா அந்த விலைக்கு வருது. இப்படி ஒரு கூடாளி மாதிரி ஒரு இது இருக்குது, இதுவும் வந்து 1000 ரூபா அந்த விலைக்குள்ள இருக்குது பாருங்க. அதோட அப்படி ஒவ்வொரு சைஸில் வந்து கத்திகள் வந்து மாறிக்கொண்டிருக்குது. நீங்கள் ஒன்று வந்து உங்களுக்கு இது தேவையானதை வந்து பார்த்து பெற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும் பாருங்களேன். ஒன்றுடைய சும்மா நார்மலாக எடுத்து காட்டுறேன், நீங்கள் தேவையானதை வந்து பார்த்து பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இப்படியான கத்தியிடம் இருக்குது, இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது. இதை நாங்கள் இதை சுற்றி பார்த்தோம்னால் நிறைய ஐட்டங்களை வந்து நாங்கள் இதை ஃபுல்லாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் பின்வீதியில் ரியோவுக்கு முன்பாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பேர் நின்று பார்த்து வாங்கி கொண்டிருக்கிறோம், நீங்களும் வந்து பார்த்து வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க.
அது வந்து வார மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பினும் நீங்களும் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையானதை வந்து பார்த்து வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் அநேகமாக முக்காசுக்கிட்ட சுற்றி காட்டிட்டோம். பார்ப்போம், நீங்களும் வந்து பார்த்து வாங்குங்க. வேறு இதில் வந்து நிறைய பொருட்களை தவற விட்டுருப்போம். என்ன வந்து டைம் ஆயிரும். எனக்கு நாங்கள் ஃபுல்லாக ஒரு பொருளை எடுத்து காட்டிலாம் தானே டைம் ஆயிரும்னுவாங்க. குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை மட்டும் காட்டியிருந்தாங்க. நீங்களும் வாங்க, வந்து பார்த்து வாங்குங்க. நிறைய பேர் ரெண்டு வாங்கி கொடுக்கணும் பாருங்க. ஓகே, நான் இதோட இந்த காணொலியை சொல்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக் பேஜாக இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம். பாய்.